மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா பாகிஸ்தான் வாருக்கு அப்புறம் உண்மையிலேயே நம்மளோட தேசத்தில் நிறைய ஒற்றுமைகள் வெளிப்படுறத நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் ஏதோ ஒரு சின்ன சின்ன 2-3 ஆட்களை தாண்டி உங்களுக்கு தெரியும், நிறைய எல்லாமே மூவண்ண கொடி ஏந்தி எல்லாம் அங்கங்கே ஊர்வலம் போகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி நம்ம முதல்வர் அவர்கள் போனார். நேற்று பாஜக சார்பில் சில எல்லாமே அனைத்து மக்களும் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்வலம் வெற்றிகரமாக நேற்று முடிஞ்சது. அடுத்தது அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு ஆடியோ சமூக வலைத்தளம் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். நாளைக்கு திருப்பூரில் குமரன் சிலையில் ஆரம்பித்து காந்தி சிலைக்கு முடிகிற வரைக்கும் அந்த ஊர்வலமானது எல்லாத்துக்குமே வரலாம்ங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. எல்லாமே மூவண்ண கொடி ஏந்தித போகிறோம், கட்சி எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் இந்த இடத்துல அனைவரும் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. எல்லாரும் கண்டிப்பாக போகணுங்கிற மாதிரி தான் நிலைப்பாடு இருக்குது. இன்றைக்கி இதை தாண்டி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஒற்றுமை வெளிப்படுறத நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா, எடுத்துக்காட்டாக துருக்கி எடுத்துக்கலாம். துருக்கி நமக்கு ஒரு விஷயம், அவங்க பூகம்பம் வரும்போதெல்லாம் முதல் நாடாக நம்ம இந்தியா தான் போய் அங்கே நின்றுதை நம்ம பார்க்கலாம். நிறைய உதவிகள் நம்ம செஞ்சாங்க. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், இதே பாகிஸ்தான் வாருன்னு சொல்லும்போது அவங்க புத்தி காட்டிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல மதத்தை பார்த்துருக்காங்க. நன்றி விசுவாசத்தை மறந்து மதம்னு வரும்போது அவங்க எங்கே நிற்பாங்கன்னு தெரிஞ்ச விஷயம்தான். நிறைய நம்ம அகதிகளே பார்க்கலாம். அகதிகள் நம்ம ஊருக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ளார வரும்போது கூட வணங்கி வருவாங்க. ஆனால் மதம்னு பார்க்கும்போது நமக்கு எதிராகவே கத்தி எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அவங்க புத்தி விட்டு போகாதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு துருக்கி நிறைய அடி வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். நிறைய ஒருமித்த குரலோட யாருமே அறிவிப்பு விடலை இந்திய அரசுல. எதுவுமே நீங்கள் துருக்கி சம்மந்தப்பட்ட எதையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அது இதுன்னு சொல்ல, எல்லாம் தானாக நிறுத்தியிருக்காங்க. நிறைய பேர் கடந்த ஆண்டில் 4000 கோடிக்கு மேலே அங்கே நம்மளோட இந்தியாவால் பலன் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறாங்க. நிறைய மேக்மை ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ட்ரிப் போடுறாங்க பாருங்கள் நிறைய. இதனால் நிறைய சேவைகள் வாலண்டரியாக அங்கே டூர் போகிறவங்க நிறைய இடத்துல டூரிஸ்ட் பிளேஸ் என்ன இருந்தாலும் எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இது வாலண்டரியாக நடந்த விஷயம். இது இல்லாமல் நிறைய பேர் இன்னைக்கு ராஜஸ்தான் இங்கே நிறைய இடத்துல அவங்கள வாலண்டரியாக நிறைய வர்த்தகத்தை கட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் அது இது நிறையா. அதே மாதிரி துருக்கியிலிருந்து ஆப்பிள் நமக்கு இம்போர்ட் ஆகிறத நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டில் இமாச்சல பிரதேசம் எல்லாம் நிறைய இடத்துல இருந்து வாங்கலாம், அவங்களோட நம்ம அவாய்ட் பண்ணணும் வாலண்டரியாக இன்னைக்கு அந்த ஆப்பிள் அந்த வியாபார சங்கம் எல்லாம் அறிவித்தது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம்தான். நிறைய எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்கள் அவங்களோட விஷயம். ஆரம்பத்தில் நமக்கு பாகிஸ்தானுக்கு சண்டை ஆகிட்டு இருக்கும்போது நிறைய ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடந்த வாரத்தில் ஒரு கார்கோ இறங்கிச்சு. அவன் வேற எரிபொருள் தான் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை, அவன் உண்மையிலேயே வேற அணு ஆயுதத்தை எடுத்துட்டு தான் கொடுத்துருக்காப்புல. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனோட பொருள் தான் நிறைய நம்ம யுத்தத்தில் பொருள் எல்லாம் செதறி கிடைக்கிறத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒற்றுமையை வலுப்படுத்தி இன்னைக்கு அவனுக்கு எதிராக, துருக்கிக்கு எதிராக நம்ம செயல்படுறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம்னு நம்ம பார்க்கப்படணும். இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது சைனா. நிறைய சைனா பொருட்கள் இன்னைக்கு நிறைய சைனீஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ரொம்ப இறங்கியிருக்கு, அடி வாங்கியிருக்குன்னு இன்னைக்கு பேசப்படுது. ஏன்னா நிறைய பொருட்கள் இப்போ நம்மளோட ட்ரோன்கள் எல்லாமே நிறைய நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம தாக்கணும், ஒன்று கூட அவங்க சுட்டு வீழ்த்தலைன்ற மாதிரி. அவங்களது அத்தனையும் நம்ம சுட்டு வீழ்த்தியாச்சின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனால் உண்மையிலேயே இது நம்ம பேசலாம், ஆனால் உலக மத்தியில் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படிப்பட்ட போர் நடத்துகிறாங்க, எந்த வகையான ஆயுதங்களை யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் உலக மத்தியில் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இன்னைக்கு சீனாக்கு கூட இன்னைக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ தானே பார்க்கப்படணும். ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு இந்தியாவை எதிர்க்கிற ஒவ்வொருத்தருக்கானாலும் கூட இன்னைக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு ஆபத்தாக முடிகிற விஷயம் இதுதான். நிறைய இந்தியாவால் நிறைய மக்களுக்கு நட்பு தேவைங்கிற அளவில் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தான்னா கட் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது கூட நம்ம கண் கூட நம்ம பார்க்கலாம். நிறைய சமூக வலைத்தளத்தில் பாய்காட்டா ட்ருக்கி அப்படின்னு சொல்லி நிறைய ஹேஷ்டாக் போட்டு இது எதிர்ப்பை வெளிக்காட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தேசபக்திங்கிறது இப்படி தான் இருக்கணும்னு நம்ம பார்க்கப்படணும்.
நிறைய இடத்துல வந்து இன்னைக்கு வந்து கொடி தேசிய கொடி ஏந்தவே தயங்குற இன்னைக்கு மத்தியில தேசிய கொடி ஏந்துற நிலைமைக்கு வந்து இந்த வார் வந்து முடிஞ்சது வந்து பெரிய விஷயமா தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா அதுவும் குறிப்பா தமிழகத்துல வந்து எல்லாமே ஒரு எதிர்ப்பு தான். எல்லாமே எல்லாமே ஒரு அரசியல் தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து மோடியை எதிர்க்கிறாங்களா இல்லை நாட்டை எதிர்க்கிறாங்களான்ற மாதிரி. மோடிக்கும் நாட்டுக்கும் ஒன்னாகுமான்ற மாதிரி. மோடி நாடு தான் கதின்னு இருக்கிறாரு, அது வேற விஷயம். ஆனா அரசியல்னு பார்க்கும்போது நாடு வேணும்னு ஒட்டுமொத்தம் எல்லாரும் குரல் இருக்குமே ஒழிய, இங்க அப்படி இல்லை. நாடுனாலும் மோடி தான், அரசியல்னாலும் மோடி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கு. எப்படி ஒரு எப்பேற்பட்ட ஒரு மனநிலை பாருங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட நம்ம முதல்வர் அவர்கள் நிறைய நம்ம பிரைம் மினிஸ்டர் நிறைய குறை சொன்னாங்க. பகல்காம் தீவிரவாத அந்த நேரத்துல வந்து அவர் சவுதியில இருந்தாரு. அப்போ அந்த இடத்துல இருந்து உடனே எல்லாம் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு வந்தாரு. அப்போ நிறைய இங்க இருக்கிறவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. நிறைய வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம என்ன செய்யணுமோ ஏது செய்யணுமோ அதை கரெக்டா பெர்ஃபெக்டா செஞ்சாரு. இதெல்லாம் தாண்டி நிறைய பீகார் எலெக்ஷன்ல பேச போயிட்டாரு பாருங்க. அவர் எலெக்ஷன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள். என்ன இருந்தாலும் அவங்களோட ஆக்ரோஷம், அவங்களோட கோபம் வந்து வெளிப்பட்டது வந்து அந்த 10 நாள் 15 நாள் கழிச்சு அந்த 9 இடத்த டார்கெட் பண்ணி அடிச்சாங்க பாருங்க. அதுல தான் கிடைச்சதுன்னு நிறைய பேர் இன்னைக்கு விமர்சனம் பண்றாங்க. 9 நாள்ல ஏன் வெயிட் பண்ணாங்க, மறுநாளே அடிக்கணுதுன்னு 9 நாள் எதுக்கு வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லி. ஏன்னா எடுத்த கவுத்தன்னு சொல்ல முடியாது. இங்க தமிழகர்ல நிறைய பேர் சீமான் போன்றவர்கள் வந்து நிறைய இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் அன்னைக்கே அடிக்கணுதுன்னு கோபம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே எடுத்த கவுத்தன்னு முடியாது. நம்ம போர் செய்ய முடியாது. ஏன்னா அந்த நாட்டில் நம்ம மக்கள் இருக்காங்க, இந்த நாட்டில் அவங்க மக்கள் இருப்பாங்க. எல்லாத்தையும் வெளியேற்றணும். எல்லாம் ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு நாடு கடத்தணும். இங்கே இருந்துக்கிறவங்கெல்லாம் அங்கே கடத்தணும். தூதரகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க அனுப்பணும். நம்ம தூதரகம் அங்கே இருக்காங்க, அவங்களையும் வர வைக்கணும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இங்கே இருக்கிற மாதிரி எடுத்த கவுத்தான்னு விஷயம் இங்கே முடியாது. ஆனால் இங்கே இதெல்லாம் தாண்டி செயலில் அவர் அந்த விஷயத்தை காட்டினாரு. மோடி அவர்கள் காட்டினாரு. ஆனால் ஒவ்வொரு விஷயமானாலும் செயலில் தான் காட்டிட்டு இருக்கிறாருன்னு பார்க்கணும். அடுத்ததான் நிறைய இராணுவ அதிகாரிகள் வந்து அதாவது நம்ம வந்து இந்த பிரகாஷ் ராஜ் எல்லாம் நிறைய சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அமெரிக்கா ட்ரம்ப் சொல்லிதான், அதாவது நம்மளோட வணிகம் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால தான் நம்ம போர் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. பச்சையா எப்படி பொய் சொல்ல முடியுதுன்னு தான். ஏன்னா நிறைய அங்கே இராணுவ அந்த டிஜிஎம்ஓக்கள் வந்து நம்ம கூட பேசின ஆடியோக்கள் எல்லாமே இருக்கு. நம்ம கூட தான் மண்டிட்டது, நம்ம கூட தான் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ ட்ரம்ப் சொல்லி தான் நம்ம நிறுத்தணுன்ற மாதிரி. ஏன்னா நிறைய விஷயம் இன்னைக்கு அரசியலை தான் பார்த்துருக்கா. இவங்கெல்லாம் எதிர்க்கிறது தான் இவங்களோட வேலையை ஒழிய இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் ஏதோ ஒரு பேச்சுன்னு அடிபடும் போது இவங்களுக்கு சொல்லி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கு. ஆனால் இதெல்லாம் தலைமை மோடி அவர்கள் இதெல்லாம் கண்டுக்கிறாரான்னு பார்த்தோன்னா அவர் எதையுமே கண்டுக்கிறது இல்லைன்னு தான் பார்க்கணும். அவரோட செயல் 24 மணி நேரமும் நாடு நாடு நாடு, அவருக்கு அதுதான் வேலைன்ற மாதிரி நம்ம பார்க்கப்படணும். அதனால தான் நேற்று என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க. நிறைய தவறான வீடியோக்கள் எல்லாம் வந்துச்சு. அதாவது நம்மளோட அதன் ஏர்போர்ட் வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய S-400 வந்து அழிச்சிட்டோன்னு இராணுவ அங்கே பாகிஸ்தான் நிறைய வீடியோக்கள் எல்லாம் விட்டாங்க. அந்த இடத்துல நேற்று ஆதம்பூர் அங்கே நம்ம இராணுவர்களோட அங்கே ஃபங்க்ஷன் வெற்றியை கொண்டாடிட்டு வந்தாருன்னு தான் பார்க்கணும். இது இல்லாமல் S-400க்கு ஒரு செல்யூட் கூட அடிச்சுட்டு வந்தது எல்லாம் சமூக வலைத்தளத்தில் நம்ம பார்த்தோம். அப்போது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம பிஜேபி கவர்மெண்ட் பொறுத்தளவு, இல்லைன்னா மோடி பொறுத்தளவு, இல்லை அண்ணாமலை ஆனாலும் சரி, எல்லாமே செயலில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா வீணா இந்த மாதிரி சும்மா குறைக்கிற தேச விரோதிகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு கிடக்கிறது இல்லைன்னு தான் நான் பார்க்கணும். ஏன்னா அவங்க என்ன செய்யணும், ஏது செய்யணும், நாட்டுக்காக வந்துட்டாங்க. முழு நேரம் நம்ம என்ன செய்ய முடியுங்கிறத பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லலைங்கிறத நம்ம ஒரு இந்த இடத்துல குறிப்பிட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதனால வந்து இதை தாண்டி நம்ம சொல்றது என்னன்னா, ஒரு தேசிய ஒற்றுமை வந்தது வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கதுன்னு தான் நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். பகல்காம் தீவிரவாதத்தால் அவங்க இறந்தது. ஆனால் இதை தாண்டி இந்த ஒற்றுமை பார்க்கும்போது ஒரு ஆறுதலாக இருக்குன்றது தான் நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.